இங்க பார்த்தீங்கன்னா, உங்கள நேசிக்கிறவங்க ரொம்ப, ரொம்ப உங்கள மிஸ் பண்றாங்க. ஏன்னா, இங்க வந்து 10 ஆஃப் கப்ஸ் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டாக் அண்ட் ஒரு நாய், ஒரு யானையோட கத. அவங்க வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருவாங்க. ஆனா வந்து 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து நெறைய விஷயங்கள் ஒண்ணா சாப்ட்டுருப்பாங்க. அந்த மாரி விஷயங்கள் இருக்கும். இந்த நாய் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த யானைக்காக காத்துட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த யானை திரும்பி வரும், மிஸ் பண்றனால. இதுதான் அதோட ஸ்டோரி. இதுதான் 10 ஆஃப் கப்ஸு. ஸோ அந்த மாரி தான் உங்க பெர்சன் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த மொமெண்ட் இல்லன்னா, அந்த நினைவலைகள் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. மேபி உங்கள ரொம்ப ஷை டைப்பா இருக்கலாம். இல்லன்னா பாஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு துரோகம் நடந்திருக்கலாம் காதல்ல. அதனால அவங்க காதல உள்ள விடுறதுக்கு கொஞ்சம் தயங்கியிருக்கலாம். ஆனா, இப்போ அவங்க வந்து உங்கள மிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. என்ன அப்டின்னா, அவங்க உங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. அதனால உங்கள எப்போ திரும்ப பார்ப்போம் அப்டின்னு நெனைக்கிறாங்க. அதே சமயம் இங்க பார்த்தீங்கன்னா, ஏஸ் ஆஃப் கப்ஸ். எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து அந்த தடைகள தாண்டி இந்த காதலுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக் இருக்கலாம். இல்லன்னா வந்து ஃபினான்ஷியலா உங்களுக்கு சப்போர்ட் கம்மியா இருக்கலாம். மேபி பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காதல் அப்டின்னா சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஏதாவது பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். ஆனா, அவங்க எதுவா இருந்தாலும் சரி, இந்த காதல விடுற மாதிரி இல்ல. இல்ல இந்த காதலுக்காக என்ன ஆனாலும் சரி. இது வந்து ஜென்டில்மேன் 2 கார்ட் இருக்கும் அதுல. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பிரின்ஸோட ஸ்டோரி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃபார்மரோட ஸ்டோரி. இது என்ன அப்டின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நீ காதல் போனேன்னா நான் சொத்து தரமாட்டேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆனா பிரபஞ்சம் சொல்றாங்க, நம்புனா உங்க காதலுக்கு 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இது. இந்த பெர்சனுக்கு வந்து உங்க காதல சப்போர்ட் பண்ணனாலயோ, இல்ல இந்த காதல முன்னாடி போறனாலயோ, ஃபினான்ஷியலா செட்பேக் ஃபியூச்சர்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ட்ரஸ்ட் த சைன்ஸ் அப்டின்றாங்க. அவங்க வந்து பிரபஞ்சம் வந்து அவங்கள நிச்சயமா கைட் பண்ணுவாங்க. இந்த காதல முன்னாடி போறனாலும், ஃபினான்ஷியல் லாஸ் அவங்க இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் ஃபியூச்சர்ல இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் அவங்க வந்து பிரபஞ்சத்தோட சயின்ஸ் பிரபஞ்சம் சொல்றத புரிஞ்சு கரெக்டான பாதையில போனாங்க அப்படின்னா, செல்வம் குவிஞ்சு கிடக்கு. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல செல்வத்துக்கோ, பணத்துக்கோ எந்த தட்டுப்பாடுமே இருக்காது. அதனால இந்த சின்ன சலசலப்புக்கு அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறது தான் மெயினான கைடன்ஸ் இங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, த டவர் அண்ட் த சைல்டு. அ ஒரு யாரோ ஒருத்தங்க உங்க காதல வந்து கலைச்சு விடணும்னு ட்ரை பண்றாங்க. ரூபான்சல் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நம்பிக்கையோட காத்துட்ருக்க ஒரு ஆள். அவங்களுக்கு வந்து காதல் வருன்ற அந்த உணர்வு கூட இருக்காது. தெரியவும் தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய செஞ்சுட்டு சந்தோஷமா இருப்பாங்க. உங்க சந்தோஷத்த குலைக்கிறனால, இல்ல உங்க சந்தோஷத்த டிஸ்டர்ப் பண்றனால, நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க. இல்லன்னா வந்து எங்கேயாவது அதாவது உங்க வாழ்க்கைய தொலைச்சிடுவீங்க அப்படின்னு ஒரு சிலர் எ பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, இங்க அப்படி இல்ல. நீங்க 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தவங்க ரொம்ப லாயலா இருக்கீங்க. அதே சமயம் ஒருத்தங்கள ஒருத்தவங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க. இந்த பிரிவு வந்து 2 பேத்தையுமே ஒரே அளவு தான் பாதிக்குது. அதனால ம் ஏதோ உங்க ஞாபகமா உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து அவங்க கூட எப்பவுமே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கு. அது வந்து உங்களோட காதல எப்பவுமே அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கு. அதனால இங்க பிரிவுங்கிறதே நான் பார்க்கல. நீங்க பிசிக்கலா பிரிஞ்சிருக்கலாம். ஆனா ஸ் மனசளவுல உங்ககிட்ட பிரிவே இல்ல. இல்லன்னா இன்னும் ஒரு சிலருக்கு மட்டும் என்ன அப்டின்னா, அ இந்த ஒரு பெர்சன மேபி அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கலாம். இல்லன்னா வந்து கல்யாணம் ஆயிருக்கலாம். குழந்தை இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தைய வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அத பத்தின ரகசியம் ஏன்னா, நான் அந்த கார்ட் ஷஃபில் பண்ணும்போது எனக்கு வந்தது, தி சில்ட்ரன் ஆர் நாட் தியர் சில்ட்ரன். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு மட்டும் தான். அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் இந்த இத எடுத்துக்கோங்க. இல்லன்னா அவங்க வந்து உங்கள குழப்பி விடுறனால, இந்த காதல வந்து அ முன்னாடி போகாம தடுக்க முடியுமா? அப்படின்னு முன்னாடி கொண்டு போக விடாம தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெக். பார்க்கலாம் இதுல என்ன வருதுன்னு. இது வந்து ஃபியூச்சர். எல்லாமே ஃபியூச்சர் கார்ட்ஸ். கண்டிப்பா காதல் இருக்கு ஃபியூச்சர்ல. நீங்க சந்தேகமே பட வேண்டாம். மாஸ்டர். இங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள யாரோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. இல்ல உங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா நீங்க தான் வந்து மாஸ்டர். இப்ப தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கீங்க வாழ்க்கை பாடம். இங்க பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸ் கார்ட். இதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. இங்க லவ்வர்ஸ் கார்ட் இருக்கு. ஸோ கியூபிட் ஏரோ உங்கள வந்து ஆல்ரெடி தாக்கியாச்சு. அதனால நீங்க எத பத்தியும் கவலைப்படணும் அவசியமே கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த காதல் கைகூடும் அப்படிங்கிறதுக்கு இவ்ளோ இந்த டெக்ல இவ்ளோ கார்ட்ஸ் இருக்கும்போது லவ்வர்ஸ் கார்டு வெளியில வரணும்னு அவசியம் இல்ல. பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இவ்வளோ நாளா அவங்க பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்த மாரி இருந்திருக்கலாம். ஆனா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு ஃபேவரா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு அது காத்து உங்க பக்கம் வீசுது அப்படிதான் சொல்லணும். ஸ்டெபிலிட்டி நான் சொன்ன மாரி தான் உங்களோட ஸ்டெபிலிட்டிய வந்து அவங்க அசச்சு பார்க்கணும். அதனால தான் உங்க பெர்சனுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள்.
ஏன்னா ஒரு செட்பேக் அவங்களுக்கு கிரியேட் பண்றாங்க. இத கிரியேட் பண்றனால அவங்களோட அந்த நிலைத்தன்மை, அத அசச்சா வந்து அவங்க காதல்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம் தான். பட் அப்படிதான் வந்து யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அ பணத்துக்கு தட்டுப்பாடு கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா பணத்துக்கு போயிடும். காதல கைவிட்டுருவாங்க அப்படின்னு, இந்த மாதிரி ஏதாவது 2 முட்டாளுக்கு ட்ரை பண்ணி அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். பட் அதே சேம் டாக்டிக்ஸ தான் அவங்க இங்கேயும் யூஸ் பண்றாங்க. உங்க காதல பொறுத்தவரைக்கும் நம்பிக்கை தான். அவங்களால இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வந்துர முடியும். மேபி இந்த பெர்சன் இப்ப தான் ரியலைஸ் பண்றாங்க, அவங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது காதல், மறுமலர்ச்சி, ஒரு ஸ்டெபிலிட்டி உங்க காதல்ல வருது. நீங்க கண்டிப்பா இந்த ரீடிங்க நம்பலாம். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க இந்த காதல்னா, நிச்சயமா இந்த காதல் உங்க கைகள்ல வரும். அதுல உங்களுக்கு சந்தேகமே தேவையில்ல. நைட்டா வாரியர் எனர்ஜி. அ உங்களோட காதல் இந்த பெர்சன் ஜென்டில்மேன். அவங்க வந்து பணத்த இழக்குறாங்க. சிச்சுவேஷன் அவங்கள வந்து சேலஞ்ச் பண்ணுது. அவங்க வந்து ரொம்ப ஸ்லோவா புரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் ஒன்னொன்னா கத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படி செக்யூர்டா முன்னாடி போறது. அவங்க இழந்தாலும் சரி, ரொம்ப பெரிய அடி வாங்காம எப்படி காதலையும் ஒரு கையில பிடிச்சுண்டு, எப்படி அவங்க கரியரையும் வந்து இல்ல கரியர் இல்லன்னா, அவங்க ஃபேமிலி பண்ற ட்ராமா இல்லன்னா, யார் இத கெடுக்க முயற்சி பண்றாங்களோ, அவங்க கிட்ட இருந்து எப்படி வெளியில வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. த ஹெர்மிட் இப்ப அவங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க. மேபி இதனால உங்களுக்கு சந்தேகம் கூட வரலாம். பட் கூடிய சீக்கிரம் உங்க காதல் வந்து ரொம்ப வேகமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்ற இந்த கார்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய கைகள் இருக்கு. இந்த நெறைய கைகள் தான் உங்கள வந்து திசை மாத்தி விட, இல்லன்னா வந்து குழப்பத்த உண்டு பண்ண ட்ரை பண்றாங்க. நெறைய கைகள் இங்க இன்வால்வ்ட் ஆயிருக்கு. அ உங்க காதல் வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு வந்து ஒருத்தங்க மட்டும் தான் முயற்சி பண்றாங்க அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, இல்ல. உங்களுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு சதி வேலை நடந்துட்டுருக்கு. அ இட்ஸ் லைக் எப்படின்னா, எக்ஸிகியூஷன். பிளான் பண்ணி இந்த காதல முறிக்கணும்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா உங்க பெர்சன் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கத்துக்கிறது. அ சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சுட்டுருக்கு இப்பதான் உங்க பெர்சனுக்கு. மேபி அவங்க அவங்களோட வேல்யூவ இப்பதான் வந்து ரியலைஸ் பண்றாங்க. மேபி நீங்க டிவைன் பீயிங் இல்ல டிவைன் லவ்வா இருக்கலாம் இது. ஸோ படிப்படியா தான் உங்க வாழ்க்கை முன்னாடி போக ஆரம்பிக்கும். அவங்க அமைதியா இருக்கிறத பார்த்து நீங்க சந்தேகப்படணும்னு அவசியம் இல்ல. பிரபஞ்சம் சொல்றாங்க, நீங்க எதிர்பாராத சமயத்துல காதல் வந்து வேகம் எடுக்கும் அப்படின்றாங்க. அ அ இந்த காதல் வந்து சாதாரணமா இல்ல. இது வந்து ஒரு லெகசியவே கிரியேட் பண்ணும். லெகசி அப்டின்னா, நீங்க வந்து இந்த காதல்னால நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழப்போற வாழ்க்கைனால ஒரு சரித்திரமே படைக்க போறீங்க. மேபி காதல்ல ஒரு சரித்திரம் படிக்க போறீங்க. லைக் ந முடிஞ்சு போன காதல் நான் சொல்ல விரும்பல. எல்லாமே வந்து சோகமான எண்டிங்கா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அ ஒரு இப்போ வந்து இந்த காதல் மேல ஒரு நிழல் படிஞ்சிருக்கு. உங்களோட யூனியனா இல்லன்னா உங்களோட காதல் ஒண்ணு சேர்றத தடுக்கிறதுக்கு நெறைய கைகள் வேலை செஞ்சுட்ருக்கு. ஆனா இது உங்க பெர்சனையோ, உங்களையோ தடுக்குமா அப்டின்னா கிடையவே கிடையாது. பிரபஞ்சம் சொல்றாங்க, நிச்சயமா உங்க காதல்ல வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா என்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கலாம். இந்த இந்த கார்ட மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். டாட்டர் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யார் பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு. கம்ப்ளீட்டா உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு சிச்சுவேஷன். நீங்க எதுக்குமே கவலைப்படணும் அவசியம் இல்ல. இந்த டவர் மூமெண்ட் இல்லன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். 9 ஆஃப் கப்ஸ். உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் இந்த காதல் தான். அத முடிக்க தான் ட்ரை பண்றாங்க. பட் இது வந்து முடிவில்லா ஆரம்பம் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. அவங்க என்னதான் ட்ராப் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பிளான் பண்ணாலும் பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், நியூ பிகினிங். இது டிவைன் இன்டர்வென்ஷன். நீங்க ரொம்ப நாளா ஒண்ணு சேராம இருக்கீங்க. ரொம்ப நாளா காதல விட்டு விலகி இருக்கீங்கன்னா, பிரபஞ்சம் சொல்றாங்க, கூடிய சீக்கிரம் இந்த காதல் வந்து ஒண்ணா பயணம் பண்ண வேண்டி ஆரம்பிக்கும். ஓ மை காட்! ஸ்பெல் ஒர்க். கண்டிப்பா இந்த காதல முறிக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் நடக்குது. பேக் டூ த சென்டர் பிரபஞ்சம் சொல்றாங்க. அது வந்து உங்கள பாதிக்கவே பாதிக்காது. அதனால தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு இருக்கு. இந்த ஸ்பெல் ஒர்க் எதுவா இருந்தாலும் சரி, அது நிச்சயமா உங்களுக்கு வந்து பாதிப்பு உண்டு பண்ணாது. இஃப் தே ஆர் நாட் கெட்டிங் டிஎன்ஏ டெஸ்ட், அது நான் சொல்லல ஒரு சிலருக்கு. வேர் யுவர் க்ரவுன் வித் ப்ரைட். க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்சோ எ ஸ்பை. உங்களோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களும் உங்களோட அவங்களோட ஸ்பை தான். ஸோ உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்க யாரையாவது நம்பி ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டயும் ஷேர் பண்ண வேண்டாம். அவுட் பர்ஸ்ட். இது வந்து இந்த காமிக் பண்ற ட்ராமா. நான் சொல்லல ஒரு சிலருக்கு வந்து இந்த குழந்தை அவங்களோட குழந்தை இல்ல அப்படின்னா,
அதான் பிரபஞ்சமும் இங்க சொல்றாங்க. இன்னொரு கன்ஃபர்மேஷன், இஃப் தே ஆர் நாட் கெட்டிங் டிஎன்ஏ டன், இட்ஸ் டைம் டு கட் தெம் ஆஃப். இது வந்து உங்களுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன். இது வந்து உண்மையான கனெக்ஷன் முன்னாடி போகணும் அப்படின்னா, இந்த தடைய உடைக்கிறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் தான் உண்மையான ஒரே ஒரு வழி அப்படின்றாங்க. ரெப்புடேஷன். கண்டிப்பா இந்த பெர்சனோட ரெப்புடேஷன் வந்து பாதிக்கப்படலாம். இந்த டிஎன்ஏ இந்த குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றது அப்படிதான் அவங்களோட ரெப்புடேஷன் அட்டாக் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணும் அப்படின்றாங்க. இந்த ரெப்புடேஷன் வந்து இங்க அ இந்த ஜென்டில்மேன் மேல போய் விழுந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆ நீ வந்து இந்த காதல பர்ஸ்யூ பண்ண, இந்த காதல தொடர்ந்து போன அப்படின்னா, உன்ன வந்து நாங்க அசிங்கப்படுத்துவோம். நீ வந்து கரியர்ல முன்னாடி போக முடியாது அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணலாம். பட் பிரபஞ்சம் சொன்னாங்க, "நோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போதில்ல. வெறும் பிளாக்மெயில் தான். வெறும் வெத்து ஆர்ப்பரிப்பு தான்." இந்த ஆர்ப்பரிப்புல எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு நடக்கும்போது தான் தெரியும். ஸோ பயப்படணும்னு அவசியமே இல்ல. டிவைன் ஃபெமினின் நீங்க ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப பியூர் சோல். டோன்ட் ட்ரஸ்ட் யுவர் அட்வொகேட். ஸோ யாராவது உங்களுக்கு ஏதாவது கேஸ் இல்லைனா வந்து உங்க காதலுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்கள நீங்க கம்ப்ளீட்டா நம்ப வேண்டாம். ஒண்டரிங். நீங்க எப்படி இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்றீங்க அப்படின்னு இந்த குரூப் ஆஃப் பீப்பிள் வந்து அ ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. யூ பேக் ஸ்டாப்ட் த பர்சன் ஹூ ட்ரஸ்டட் யூ. மேபி இந்த பர்சன் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணாம உங்கள பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து அ உங்கள வந்து மேபி இந்த பர்சன் பாஸ்ட்ல காமிக் எனர்ஜிய சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சிலருக்கு தான். நான் சொன்னது இந்த ஏரியா வந்து ஒரு சிலருக்கு மட்டும் தான். யாருக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை இருக்கு, அந்த மாரி ட்ராமால இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்கெல்லாம் அப்ளை ஆகுதோ, நீங்க தாராளமா இதுலருந்து வாக் அவே பண்ணலாம். உங்க உங்க காதல் வாழ்க்கை வந்து வேற, காதல் பாதையே வேற. ஸோ இல்ல நான் வந்து இந்த பெர்சன ரொம்ப டீப்பா லவ் பண்றேன் அப்டின்னீங்கன்னா, ரொம்ப முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது அவங்கள டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி, அந்த குழந்தைங்க அவங்களோடதான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த காதல் என்ன பண்றதுன்னு நீங்க யோசிங்க. அதுவரைக்கும் இட்ஸ் அ கட். கிளியர் கட். அதுவரைக்கும் திரும்பி கூட பார்க்காதீங்க. இல்ல நீங்க வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் எனக்கு இந்த ட்ராமாவே தேவையில்ல. எனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேல? என்னோட வேல்யூ எனக்கு தெரியும். ஐ வில் ஃபைண்ட் மை பிலவ்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் தூக்கி போட்டுட்டு போய்க்கிட்டே இருங்க. இட்ஸ் எண்ட் அ நியூ பிகினிங். நீங்க என்னைக்கு இந்த கனெக்ஷன முடிக்கிறீங்களோ, இந்த மாரி ஒரு ட்ராமாலருந்து வெளியில வரீங்களோ, அன்னைக்கு உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மென்ட் இங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பொருந்துதோ அப்படி எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களோட காதல் வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்க போது ஃபியூச்சர்ல. ஆனா அதுக்கு நீங்க இப்ப எடுக்க போற முடிவு ரொம்ப அவசியம். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.